தீ மிதிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. இதுல வந்து முழுக்க முழுக்க கறிக்கட்டை தான் இருக்கும். கறி வந்து நெருப்ப கடத்தாது. நீ கம்பியே காய வச்சு அதுல மிதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு திரியிறான். அவனை யாராவது பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து இந்த குழிக்குள்ள உருட்டி விடுங்கப்பா. நான் கூட அவன் வீடியோவை பார்த்துட்டு இந்த பூக்குழி இறங்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏரல் அம்மாள் தோப்பு தசரா குழுல இருந்து தீ மிதி திருவிழாக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லைஃப்லேயே முறையா தீ மிதிக்கிறத நேரில் பார்க்கலாம்னு சொல்லி நான் போயிருந்தேன். ஆனால் என்னோட சூழ்நிலை தீ மிதித்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் போக முடிஞ்சுது. நான் போகும்போது ஒரு 5 அடி தூரம் தள்ளி நிற்கிறேன் அந்த பூக்குழியிலேருந்து. அவ்வளவு ஹீட்டாக இருக்குது. அவனோட வீடியோலாம் பார்த்துட்டு நான் இது ஒரு சாதாரண விஷயமா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பூக்குழிக்கு பக்கத்தில் போகிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த வீடியோவில் சொல்கிறவனும் நேரில் பார்த்தான்னா கண்டிப்பாக அவனும் இந்த மாதிரி பேச மாட்டான். நேரில் பார்க்காதவன் தான் பொழப்புக்காக வாயில் வந்ததெல்லாம் உளறி விடுவான். நான் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா அவன் பேரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீ மிதிக்கிறத பார்க்க முடியாமல் போச்சேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். தீ மிதிக்கிறத பார்க்க முடியலனாலும் அந்த தசரா குழுவில் நிறைய பேர் சாமியோட நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் அப்லோட் பண்ணுறேன். அருள்வாக்கு சொல்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்க. மற்ற செல்வத்தெல்லாம் அள்ளி தந்துக்கிட்டு தானப்பா இருக்கேன். இதுவும் தருவோம்ப்பா, கவலைப்படாத. எந்த சூழ்நிலையும் என்னைய நீ மறக்க மாட்டீங்க. அதனால எந்த இடத்துலையும் நான் வந்து நிற்ப